ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஒன், அதாவது பேராசிட்டமல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பேராசிட்டமல் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் எல்லோரும் கண்டிப்பாக கடந்து வந்த ஒரு டேர்ம் வந்து பேராசிட்டமல் அப்படிங்கிற ஒரு டேப்லெட்டை வந்து எல்லாருமே பார்த்துருப்போம், எல்லாருமே சாப்பிட்ருப்போம். அப்படிப்பட்ட பேராசிட்டமல் பற்றினா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்கோம், பேராசிட்டமல் அப்படின்னா முக்கால்வாசி பேர்த்துக்கு வந்து என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா பேராசிட்டமலா அது காய்ச்சல் மாத்திரை அப்படின்ட்டு. பேராசிட்டமல் அப்படிங்கிறது காய்ச்சல் மாத்திரை மட்டும் கிடையாது, அது கை கால் வலிக்கும். நம்ம வந்து மாட்ரேட் பெயின் அப்படின்னு சொல்கிற கை கால் வலி லைட்டாக வலிக்கும்ல, அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து பேராசிட்டமல் யூஸ் பண்ணலாம். பேராசிட்டமலுக்கு வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் இருக்கும். அது என்ன லிமிட் அப்படின்னா 4 கிராமுக்கு மேலே யாருமே சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா அது வந்து டாக்ஸிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு டேப்லெட்டோட டோஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 2 டோஸஸில் நமக்கு ஃபெமிலியராக அவைலபிளாக இருக்கிறது 2 டோஸில். ஒன்று வந்து பேராசிட்டமல் 500 அண்ட் இன்னொன்று வந்து பேராசிட்டமல் 650. நம்ம இந்த 2 டோஸும் தான் அதிகமாக கவுண்டர் மெடிக்கேஷன் அப்படின்னா நம்ம போய் கேட்டோடனையும் மெடிக்கல் ஷாப்பில் கொடுக்குறது இந்த 2 தான். இந்த 2லேருந்து அவைலபிளாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன், அதாவது நீங்கள் இதை சாப்பிட்டு எவ்வளோ நேரத்தில் இது உங்கள் உடம்புல வேலை செய்யும், சாப்பிட்ட உடனேயுமே வேலை செஞ்சுமா, சாப்பிட்டு எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு காய்ச்சல் சரியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓரலாக, அதாவது நீங்கள் டேப்லெட்டாக முழுங்குறீங்க அப்படின்னா 30 to 35 மினிட்ஸ் வரைக்கும் அது டைம் எடுக்கும். ஓகே. அண்டு இன்னொன்று வந்து இன்ட்ராவீனஸ் இன்ஜெக்ஷனாக, அதாவது இன்ஜெக்ஷனாக உங்களுக்கு வந்து காய்ச்சலுக்கு போடுறாங்க அப்படின்னா அது 8 மினிட்ஸில் ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். இது எப்படி ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு ஒன்று இருக்குது. நம்ம பிரெயினுக்கு வந்து நம்ம உடம்புல இருக்கிற நம்ம பாடி ஹீட்டாக இருக்குது அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்னா, நம்ம பிரெயினுக்கு வந்து சென்சேஷன் போகணும். அந்த சென்சேஷன் போகிறதுக்கு ஒரு கீமோ ரிசெப்டார் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் நம்ம உடம்புல இருக்குது, சரியா? அது போய் தான் உங்களுக்கு காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரிய வைக்கும். அப்படி போகிற அந்த கீமோ ரிசெப்டாரை பிரெயினில் பிளாக் பண்ணுறது மூலயமா நமக்கு ஃபீவர் அடிக்குதுங்கிறதே நமக்கு தெரியாமல் வச்சுக்கிறதா இந்த பேராசிட்டமலோட வேலை. ஓகே. அதே மாதிரி பெயினையும் வந்து உங்களுக்கு வலிக்குது அப்படிங்கிற பெயினையும் அந்த சென்சேஷனையும் உங்கள் பிரெயினுக்கு போக விடாமல் பிளாக் பண்ணுறதுனால உங்களுக்கு பெயின் தெரியறதில்ல. அதுதான் பேராசிட்டமலோட வேலை. அண்ட் வந்து பேராசிட்டமல் ஓவராக போகுது அப்படின்னா அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிற வரைக்கும் பேராசிட்டமல் பிரச்சனை கிடையாது. ஒரு நாளைக்கு அளவுக்கு மீறின டோஸ் எடுத்துக்கும் போது இட் வில் காஸ் கிட்னி ஃபெயிலியர். அண்ட் நார்மலாக நீங்கள் ஒரு டேப்லெட் எடுக்கிறீங்க அப்படின்னாவே டிசீனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தூக்கம் வர்றது, நீங்கள் போய் டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. டேப்லெட் போட்டோம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கே படுத்து தூங்கணும் போல தோணும். அது எல்லாத்தையுமே இந்த பேராசிட்டமல் காசு பண்ணுது. அவ்வளோதான் இந்த பேராசிட்டமல் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ். அண்ட் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது பேராசிட்டமலுக்கு, அது பேர் என்ன, அசிட்டமினோஃபென். ஓகே, தேங்க்யூ.